ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக நம்ம ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு சமயத்தில் நமக்கு ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக இல்லாட்டி சாங் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நம்ம கண்டிப்பாக ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் மொபைலில் நீங்கள் இவ்வளோ நாள் ரெக்கார்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு இப்போ ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதாவது நீங்கள் ரெக்கார்டர் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆகலை. இல்லாட்டி நீங்கள் ரெக்கார்டரை ப்ரெஸ் பண்ணி அப்போ ஓப்பன் பண்ணி ஏதாவது சாங்கை ரெக்கார்ட் பண்ணுறப்போ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ரெக்கார்டர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ரெக்கார்டர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஒர்க் ஆகலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஏதாவது நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப் நேமை கிளிக் பண்ணி அந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பார்த்து கண்டிப்பாக அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ரெக்கார்டர், அதாவது வாய்ஸ் ரெக்கார்டரில் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா இங்கே உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. இந்த ஸ்டெப்புக்கு முன்னால் உங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் ஆப்பில் ஏதாவது முக்கியமான ரெக்கார்டிங்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்டெப்பை செய்யுங்க. ஸோ இதில் சர்ச் பாரில் ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு ரெக்கார்டர் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே நீங்கள் கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண அப்புறமா திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது வாய்ஸ் ரெக்கார்ட் செஞ்சு செக் பண்ணி பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவே வாய்ஸ் ரெக்கார்டரில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையும் ஏதாவது இஷ்யூனால இப்படி வாய்ஸ் ரெக்கார்டிங் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மொபைலில் ஒர்க்கை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி, அதாவது உங்கள் மொபைலில் டிஃபால்ட்டாக உள்ள வாய்ஸ் ரெக்கார்ட் ஒர்க் ஆகலை அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்றத சர்ச் பண்ணி பார்ப்பீங்கன்னா நிறையாவே வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கும், ரெக்கார்டர் ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதில் பெஸ்ட் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்டிங்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ஸ்டெப்பையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுறதன் மூலமாக வாய்ஸ் ரெக்கார்டர் ஒர்க் ஆகாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.